தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தன்னுடைய ஒரே மகனையே கையளிக்கும் அளவிற்கு கடவுள் இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார் என்று இன்றைக்கு வாசிக்க இருக்கக்கூடிய நற்செய்தி வாசகத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மீது எந்த அளவிற்கு அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை இயேசுவினுடைய வாழ்வு, இயேசுவினுடைய இறப்பு நமக்கு மிக அழகாக எடுத்துரைக்கின்றது. ஆகவே இந்த நாளில் அந்த ஆண்டவர் மீது, கடவுள் மீது நாம் நம்பிக்கை கொள்கிறோமா? அந்த கடவுள் மீது நாம் நம்பிக்கை கொள்கின்ற பொழுது நாம் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் பிரியமானவர்களே, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களையே நீங்கள் முழுமையாக ஒப்புக்கொடுங்கள். இந்த பலிபீடம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த அந்த உன்னதமான நிகழ்வை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு இடம். ஆகவே இந்த பலிபீடத்தில் உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள், நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான நெருக்கடிகள், வேதனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாய், பிரசனத்திற்குள்ளாய் நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த ஆண்டவர் நமக்கு தண்டனை தீர்ப்பு அளிக்கல்ல, மாறாக நிலை வாழ்வை வழங்குவதற்காக வந்திருக்கிறார். ஆகவே இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் நம்பிக்கையோடு நாம் பங்கெடுப்போம். ஆண்டவரே இயேசுவே, நிலை வாழ்வை எங்களுக்கு தாரும், பேரின்பத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணித்து தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டுதோறும் நினைவு கூறும் மறை நிகழ்வுகளால் தொடக்கத்தில் இருந்த மனித இயல்பின் மேன்மை புதுப்பிக்கப்பட்டு உயிர்த்தெழுதலின் எதிர்நோக்கை பெற்றுள்ளது. அதனால் நாங்கள் நம்பிக்கையில் கொண்டாடுவதை முடிவில்லா அன்பில் பெற்றுக்கொள்ள உமது கனிவை அருள வேண்டுகின்றோம். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 17 முதல் 26 முடிய. அந்நாள்களில் தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதுசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்து சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளையெல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார். இதை கேட்ட அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள். தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களை சிறையிலிருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைச்சாலை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயிலருகில் நின்று கொண்டிருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றனர். அப்பொழுது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார். உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார். மக்கள் கல்லெறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 34. நாம் பாட வேண்டிய பதிலுரை. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெலிந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு
அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 16 முதல் 21 வரை. இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, சமீபத்தில் யூடியூப்பில் ஒரு காணொளி, ஒரு நேர்காணல், ஒரு நடிகரோட, நல்ல ஒரு பிரபலமான நடிகர், அந்த நடிகரோட ஒரு நேர்காணல் நடந்தது. அந்த நேர்காணலை நான் பார்த்தேன். அதில் அவர்கிட்ட அந்த பேட்டி எடுக்கக்கூடியவர் கேட்குறாங்க, எப்படி சார் நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ வயதாகியும் உடம்பு இப்படி ஃபிட்டாக வச்சுருக்கிறீங்களே, என்ன காரணம்? இதுக்குள்ளே ஒரு உங்களுடைய இந்த இளமையின் ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அதற்கு அவர், இந்த நடிகர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நான் தினமும் உடற்பயிற்சி செய்வேன். அது மட்டுமல்ல, நான் ஹோட்டலில் சாப்பிட்றதே கிடையாது. தினமும் நான் களி சாப்பிட்றேன். 2 உருண்டை களி சாப்பிட்றேன். சின்ன வயதிலேருந்து நான் சாப்பிட்டுட்டு வர்றதுனால என் உடலுக்கு தேவையான ஆரோக்கியம் கிடைக்கிறது. அதேபோல் நான் செய்யக்கூடிய அந்த உடற்பயிற்சி என்ன செய்யுது அப்படின்னா, என்னை இளமையாகவும் அதேபோல் உடலை கட்டுக்கோப்பாக வைத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். என்ன அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சீக்கிரமாகவே உடலை கட்டுக்கோப்போடு வச்சுருக்கணும் அல்லது கட்டுமஸ்தாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக
தகாத அல்லது குறுக்கு வழியில் வந்து போகிறாங்க. ஒரு சில பேர் ஊசி போடுறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாப்பிடாம ரொம்ப அப்படியே பலவீனமாக வந்து போகக்கூடிய ஒரு நிலை. இன்னும் ஒரு சில பேர் மருந்து மாத்திரைகளை வந்து எடுக்கக்கூடிய ஒரு நிலை. அதெல்லாம் வந்து உடம்புக்கு ஏற்றதல்ல, நல்லதல்ல அப்படின்னு சொல்லி அந்த நடிகர் அந்த பேட்டியில் ரொம்ப அழகாக யதார்த்தமான ஒரு உண்மை வந்து பதிவிடுகின்றார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் ஆண்டு ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. என்ன அப்படின்னா, ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக எடுத்துரைக்கிறார். பாருங்கள், இந்த உலகத்தில் நிறைய நன்மையான காரியங்கள் இருக்கிறது. நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு பலன் கொடுக்கக்கூடியது, நம்முடைய வாழ்வை வளமாக்கக்கூடியது, நம்முடைய வாழ்வை வந்து நேர்மறையாக கட்டமைக்கக்கூடிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. மக்களுடைய மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் அதெல்லாம் எதற்காக பயன்படுத்தணும் அப்படின்னா, மனிதனுடைய வளர்ச்சிக்காக, மானுட சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நாம் வந்து பயன்படுத்த வேண்டும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கு நாம் அந்த ஒளி நல்லது, அது மதிப்புடையது, அந்த நல்லதை மதிப்புள்ள அந்த காரியத்தை என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம விட்டு விடுறோம். எது நமக்கு வந்து உணர்ச்சி ஊட்டுகிறதோ, எது நமக்கு வந்து ஈர்ப்பை கொடுக்கிறதோ, எது நமக்கு வந்து அப்படியே புல்லரிக்க வைக்குதோ, அதை வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பார்வைகள் எல்லாம் அப்படி நம்மளை அறியாமலே வந்து போகக்கூடிய ஒரு மனநிலை. இப்போ உதாரணமாக இன்றைக்கு நாம் பாருங்கள், நம்ம வந்து எல்லாருமே அதாவது உணவுக்கு வந்து அடிமையாகி கொண்டே இருக்கிறோம். ஹோட்டலில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கு வந்து நம்ம ஸ்விக்கி, ஜொமேட்டோ அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே உக்காந்துக்கிட்டு ஆர்டர் பண்ணி தின்னக்கூடிய ஒரு கலாச்சாரத்தில் நம்ம வந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அது நமக்கு நாக்கு ருசி தேடுது. இப்போ உதாரணமாக இன்றைக்கி வந்து கசப்பு, பாகற்காய் வந்து நல்லது, உடம்புக்கு நல்லது. அதே போல் கீரை உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க, இளம் பெண்கள் அல்லது சிறு பிள்ளைகள் இந்த பாகற்காயை சாப்பிட்றாங்களா, காய்கறிகள் வெண்டைக்காயை சாப்பிட்றாங்களா? அவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எதெல்லாம் பொரிச்ச ஐட்டமாக இருக்குதோ சிப்ஸு சாப்பிட்றோம். அதே போல் இந்த ஃப்ரை ஐட்டம் பொரிச்சு வச்சுருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே நாக்கு சப்பி அப்படியே என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ருசியோடு வந்து உண்ணக்கூடிய ஒரு நிலை. பாவக்காய் சாப்பிடுப்பா, உடம்புக்கு நல்லதுப்பா, வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சியெல்லாம் வந்துடும்ப்பா அப்படின்னு நம்ம அம்மா அப்பா எவ்வளவோ கெஞ்சினாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே இறுக்க வாயை அப்படி நம்ம வந்து மூடிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் வந்து வாயை வந்து மூடிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. கசப்பு, கொஞ்சம் வேப்பெண்ணெய் குடிங்க, உடம்புக்கு நல்லது, உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள்லாம் வந்து வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் இப்போ சின்ன வயசில் நாளாக எங்கள் அம்மா என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க, வேப்பெண்ணெய் வந்து குடிக்க சொல்லுவாங்க. ஒரு வேப்பெண்ணெயை குடிக்க வச்சு சும்மா கொஞ்சம் ஜீனி உழைக்க அந்த கசப்பு தெரியாமல் இருப்பதற்காக என்ன செய்வாங்க, வந்து ஜீனி கொஞ்சம் வந்து போடுவாங்க. அது கொஞ்ச நேரத்தில் வயிற்றெல்லாம் கலக்கி என்ன பண்ணுவோம் அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த பூச்சிகள் எல்லாம், புழுக்கள் எல்லாம் வந்து வெளிவரக்கூடிய ஒரு நிலை. இப்போ உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறது. இப்போ இது வந்து மதிப்புள்ளது, இது வந்து ஒளியின் தன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒளி இந்த உலகிற்கு வந்திருந்தோம், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒளியை விட இருளையே விரும்பக்கூடிய பிள்ளைகளாக நாம் வந்து இருக்கின்றோம். இப்போ உதாரணமாக நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம்னா பிரியாணி, பீஸா, பர்கர், லொட்டு லோஸுக்கு என்னென்னமோ கடையில் விற்கிறாங்க, என்னென்னமோ போடுறாங்க, இந்த மயனோஸுங்கிறாங்க, என்னென்னமோ போட்டு இந்த கண்டதையும் போட்டு ஆடு மாடு தின்றனை கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை அப்படி ஆர்டர் பண்ணி பயங்கரமாக இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஃபோட்டோ, அதுக்கு ஒரு செல்ஃபி, அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸு, என்னென்னமோ வச்சு விளம்பரப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் நாம் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது உணவு வகையில் நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம். பிரியமானவர்களே, இதே போல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வாழ்க்கை சார்ந்த விழுமியங்கள், வாழ்க்கை சார்ந்த அந்த மதிப்பீடுகள், அந்த மதிப்பீடுகள் எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நிலை வாழ்வை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக அது வந்து இருக்கணும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேச்சா இதெல்லாம் நமக்கு தேவையில்லைப்பா. இப்போ உதாரணமாக நம்ம தொடக்க நூலில் பார்க்குறோம், ஆதாம் ஏவாள்கிட்ட கடவுள் சொல்கிறாரு அந்த மரம் விலக்கப்பட்டது, அந்த மரத்தின் கனி நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாள்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை அதை சாப்பிடாமல் இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம்,
அது எங்களுக்கு பார்ப்பதுக்கு வந்து களிப்பூட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஈர்ப்பை ஏற்படுத்துது, புல்லரிக்க வைக்குது. அது என்ன கொஞ்சம் தின்னு தான் பார்ப்போமே, கொஞ்சம் தொட்டு தான் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு உணர்வை, ஒரு ஈர்ப்பை எங்களுக்குள்ளாக வந்து தூண்டுகிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடவுளுடைய குரலுக்கு செவிமடுக்காம, கடவுளுடைய குரலுக்கு வந்து கீழ்ப்படியாம அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க தவறான வழிமுறையை பின்பற்றக்கூடிய ஒரு நிலை. பிரியமானவர்களே, இன்றைக்கு இதே போல தான் எல்லா நிலைகளிலும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு பிடிச்சது எது, நமக்கு களிப்பூட்டக்கூடியது எது, நமக்கு ஆர்வத்தை கொடுக்கக்கூடியது எது, அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இது மதிப்புள்ளதா, இது கடவுளை பற்றிய காரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா, அல்லது இது வந்து எனக்கு தனிப்பட்ட விதத்தில் எனக்கு வந்து மதிப்பை கொடுக்க ஒன்றாக இருக்கிறதா, என் வாழ்வை செழுமைப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா, என் வாழ்வை வந்து நெறிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கிறதே கிடையாது. இப்போ உதாரணமாக இன்றைக்கு ஒரு காலகட்டங்களில் இன்றைக்கு மருத்துவர் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது மாறவே இல்லை, 8 மணிக்கு மேலே சாப்பிடாத, குறிப்பாக வந்து ஜங்க் ஃபுட்டெல்லாம் இரவு 8 மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிடாதீங்க, அது வந்து உடலுக்கு வந்து நல்லதல்ல. இரவு நேரத்தில் வந்து உடல் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, உடல் உள்ளுறுப்புகள் வந்து அது வேலை செய்யணும். அது வேலை செஞ்சாதான் அது வந்து அடுத்த நாள் வந்து நம்மளால் இயல்பான ஒரு வாழ்க்கை வந்து வாழ முடியும். இல்லையா, உடல் ஒவ்வாமை, அப்புறம் தூக்கம் இல்லாதது, அது நமக்கு ஒரு சில கோளாறுகளை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் நமக்கு வந்து சொல்கிறாங்க. அதே போல் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சீக்கிரம் தூங்க சொல்கிறாங்க. 10 மணிக்கெல்லாம் குறைந்தது 10 மணிக்கெல்லாம் தூங்க போகணும். 8 மணி நேரமாவது நமக்கு வந்து உறக்கம், ஒரு மனிதனுக்கு சராசரியாக குறைந்தது 6 மணி நேரம், அதிகபட்சம் வந்து 8 மணி நேரம் தூக்கம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பின்பற்றுறோமா இல்லையா, அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இப்போ உதாரணமாக பாருங்களேன், நம்ம ஜெபம் செய்ய போவோம், அது நல்லது. ஜெபம் செய்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம நல்ல காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். இப்போ உதாரணமாக கோயிலுக்கு போகிறோம், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறோம், ஜெபம் செய்கிறோம். அப்படி ஜெபம் செய்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நான் கடவுளோட பேசுகிறேன், கடவுள் என்னோட பேசுகிறாரு. இப்போ இந்த கடவுள் என்னோட பேசுகிறப்ப என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்னிடம் இருக்கக்கூடிய எதிர்மறையான நிகழ்வுகள் எல்லாத்தையுமே, தவறான காரியங்கள் எல்லாத்தையுமே என்ன செய்கிறார் அப்படின்னா அப்படியே சுட்டி காட்டுறாரு. டேய், உனக்கிட்ட நீ வந்து கோபப்படுற, நீ பொறாமப்படுற, நீ என்ன விட்டு கொடுக்காமல் இருக்கிற, நீ மன்னிக்காமல் இருக்கிற, நீ அடிக்கடி கெட்ட வார்த்தை பேசுகிற, நீ அடிக்கடி பொய் சொல்கிற, உன்னுடைய கண் பார்வை அது ரொம்ப இச்சைக்குரியதாக இருக்குது, நீ எல்லாத்தையும் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமருகின்ற பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்மளோடு பேசுகிறாரு. அப்போ அந்த ஜெபத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, என்னுடைய சிந்தனைகள் புதுப்பிக்கப்படுகின்றன, என்னுடைய பார்வைகள் புதுப்பிக்கப்படுகின்றன, என்னுடைய வார்த்தைகள் புதுப்பிக்கப்படுகின்றன, சரி செய்யப்படுகின்றன, என்னுடைய அன்றாட செயல்பாடுகள், வாழ்க்கை முறைகள் எல்லாமே என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா நெறிப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலை. இது ஒரு உன்னதமான ஒரு காரியம். இது ஒளியின் தன்மை. சரிங்களா? இதை யார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறா? ஏசாண்டவர் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கிறாரு. நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. இன்றைக்கு நான் சாமியாராக வந்திருக்கிறேன் அப்படின்னா இது என்னுடைய முயற்சினால் அல்ல. எங்கள் அம்மா அப்பா அவங்க தியாகம் செஞ்சுருக்கிறாங்க, எங்கள் அம்மா அப்பா எனக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க, இன்றைக்கும் ஜெபம் பண்ணுறாங்க. நான் நல்ல சாமியாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ பாருங்க, இதுதான் ஒளியின் தன்மை. அதே போல் இன்றைக்கு நீங்கள் நல்ல பிள்ளைங்களாக இருக்கிறீங்க, நல்ல மனுஷனாக இருக்கிறீங்க, நல்லவங்களாக வாழ்கிறீங்க, 4 பேர்த்துக்கு நல்லது செய்கிறீங்க, 4 பேர்கிட்ட அன்பொழுக பேசுகிறீங்க, இரக்கத்தோடு இருக்கிறீங்க. இது எல்லாம் யாருக்கிட்ட இருந்து கற்றுக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய பெற்றோர்களிடமிருந்து, நம்முடைய மூதாதையரிடமிருந்து, நம்முடைய பங்கு தந்தையரிடமிருந்து, குருக்களிடமிருந்து, அருட்சகோதரிகளிடமிருந்து, ஆசிரியர் பெருமக்களிடமிருந்து, ஏன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடமிருந்து நாம் வந்து கற்றுக்கொள்கிறோம். இது எல்லாம் ஒளியின் தன்மை. சரிங்களா? இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஜெபம் செய்யக்கூடிய இந்த நேரத்தை நாம் பல நேரங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேறு காரியங்களுக்கு செலவிடுகின்றோம். இப்போ நம்முடைய நண்பர்கள் 4 பேர் வருவாங்க. இப்போ நம்முடைய நண்பர்கள் 4 பேர் வந்த உடனே நம்ம 4 பேர் என்ன நல்லதாக பேசுகிறோம், கொஞ்சம் நேரம் நல்லதை பற்றி பேசுவோம். நம்ம குடும்பம் எப்படி இருக்குது, அம்மா அப்பா எப்படி இருக்கிறாங்க, உன் பொழப்பு எப்படி இருக்குது, உன் வேலை எப்படி போகுது, உன் பிள்ளையெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் அதிகபட்சம் அரை மணி நேரம் நம்மளை பற்றி பேசுவோம்.
மீதம் இருக்கக்கூடிய 1 மணி நேரம் 2 மணி நேரம் அல்லது விடிய விடிய தூங்காமல் உட்காந்துருக்கிறோமே, அந்த நேரத்தில் யாரை பற்றி பேசுகிறோம்? நம்மளை பற்றி பேசுகிறோமா? நிச்சயமாக இல்லை. அடுத்தவங்களை பற்றி பேசுகிறோம். என் பக்கத்து வீட்டுக்காரவங்க அப்படி இருக்கிறாங்க, வேலை செய்யக்கூடிய இடத்துல என் கூட வேலை செய்யக்கூடியவர் இப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேவையில்லாத காரியங்களை நாம் பின்பற்றுகின்றோம். நாம் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலை. ஆனால் இதே நேரத்தில் ஜெபம் செய்ய போனோம் அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் நம்மளால் உட்கார முடியாது. அப்படியே நெளிவோம், தூக்கம் வரும், கொட்டாய் விடுவோம். என்ன எப்படா நான் அந்த 1/2 மணி நேரம் முடியும்னு பார்ப்போம். இது நமக்கு நம்முடைய வாழ்வை நெறிப்படுத்துகிறது. ஒரு நல்ல பண்பு நலனை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இது நமக்கு களிப்பூட்டாது, ஈர்ப்பை கொடுக்காது. ஆனால் அந்த உலக காரியம், அடுத்தவனை பற்றி பேசுறது, புரணி பேசுறது, தேவையில்லாத காரியங்களை இப்போ பேசுறது, 2-3 பேர் சேர்ந்துக்கிட்டு அடுத்தவன் வாழ்க்கை குளிப்பறிக்கிறது, இது எல்லாம் நம்முடைய கண்களுக்கு, நம்முடைய உணர்வுகளுக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு களிப்பூட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இன்னும் பாருங்க, நம்ம இரவு முழுவதும் ஜெபம் செய்ய முடியாது. ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, விடிய விடிய உட்காந்து செல்ஃபோனில் நம்ம படம் பார்ப்போம். கேட்டால் எனக்கு தூக்கம் வரல அப்படிம்போம். பல நேரங்களில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு தூக்கம் வராத நேரத்தில் இந்த செல்ஃபோன் என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணிக்கிறோம், அல்லது யூடியூப்பில் ஏதாவது ஒரு படம் நமக்கு பிடிச்ச காரியங்கள் அதை கேட்டுக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம படம் பார்த்து அந்த நேரத்தை வீணடிக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போது நம்முடைய உணர்வுகளுக்கு, நம்முடைய கண்களுக்கு, நம்முடைய சிந்தனைகளுக்கு களிப்பூட்டுகிறது, மகிழ்ச்சியை கொடுக்கிறது அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் உண்மையில் இது ஒரு தவறான காரியம், தவறான சிந்தனை. நான் சமீபத்தில் ஒரு அம்மா என்கிட்ட பாவசிங்கத்தில் அதை வர்றாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஃபாதர் சில நேரம் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, இப்போல்லாம் நான் 4 முறை ஜெபமாலை சொல்கிறேன், தூக்கம் வராத நேரத்தில் 4 முறை நான் ஜெபமாலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய மாணவர்களே, நமக்கு தூக்கம் வரல அப்படிங்கிறதுக்காக நான் செல்ஃபோன் பார்க்கலாமா? பார்க்க வேண்டிய தேவையில்லை, அவசியம் இல்லை. அது அந்த நேரத்தில் நம்ம கண்ணுக்கு தான் கெடுதி. நம்முடைய சிந்தனைகளை என்ன செய்யுது அப்படின்னா, அது தவறாக வழி நடத்துகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தூக்கம் இல்லையா, பைபிள் எடுத்து படிக்கலாம், கொஞ்சம் ஆன்மீக அறிவு நமக்கு கிடைக்கிறது, ஜெபம் பண்ணலாம், கொஞ்சம் தியானம், தூக்கம் வராத நேரத்தில் அப்படி அமைதியாக உட்கார்ந்து கொஞ்சம் தியானம் பண்ணி பாருங்க. நிச்சயமாக சொல்கிறேன், கடவுள் என்ன செய்வார் அப்படின்னா, நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை, ஏற்ற சூழலை நமக்கு கொடுப்பார். இப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? என் கண்ணுக்கு எது ஈர்ப்பை ஏற்படுத்துகிறது, என் கண்ணுக்கு எது களிப்பூட்டுகிறது, அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேனா? அல்லது எனக்கு நிலை வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒளியின் தன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவரை நான் பின்பற்றுகின்றேனா? பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 44 முதல் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். ஒருவன் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் இற்று அந்த நிலத்தை வாங்கி கொள்கிறார். விண்ணரசு புதையலுக்கு ஒப்பாகும் அப்படின்னு சொல்லி இங்கு ரொம்ப அழகா எதற்கு நமது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், நம்முடைய தெரிவுகள் எதை பற்றியதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்துரைக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நிலம் நமக்கு ஒரு மிகுந்த மதிப்புள்ள ஒன்றாக இருக்கிறது. ஆனால் நிலத்தை விட அதில் இருக்கக்கூடிய புதையல் அதை விட பன்மடங்கு மதிப்புள்ள ஒன்றாக இருக்கிறது. அப்போ என்ன பண்ணுறார் அந்த நிலத்தினுடைய உரிமையாளர்? அதை போய் மூடி மறைச்சிட்டு எல்லாவற்றையும் மீட்டு அதை பெற்றுக்கொள்கிறார் அல்லவா? அப்போ இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையில் நீங்களும் நானும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மை நிரூபித்து கொள்வதற்கு, இந்த உலகத்தின் பார்வையில் நாம் தக்க வைத்து கொள்வதற்கு பல காரியங்களை விழிப்புணர்வோடு செய்கிறோம். ஒரு அரசு வேலை வருதுப்பா, 20 பேர் தான், 20 போஸ்டிங் தான். இப்போ அதுக்கு 200 பேர் இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யாருடைய சிபாரிசை பிடிக்கலாம், எவ்வளவு பணம் கொடுக்கலாம், எந்த வழியில் போனால் அந்த வேலையை வாங்கிடலாம் அப்படின்னு நம்ம விவேகத்தோடு யோசிக்கிறோம். என்ன பாடுபட்டாலும் பரவாயில்லப்பா, என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லப்பா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படியும் அந்த வேலையை வாங்கிடணும்டா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்,
நம்ம வந்து விழிப்புணர்வோடு விவேகத்துடன் வந்து செயல்படுகிறோம் அல்லவா, அதே போல தான் கடவுளுடைய காரியத்தில் நீங்களும் நானும் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்று இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு வந்து எடுத்துரைக்கிறார். அந்த ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, ஒளி உலகிற்கு வந்திருந்தோம், தம் செயல்கள் தீயனவாயிருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர், இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து குறிப்பிடுகின்றாரு. அப்போ பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் கடவுள் எல்லாவற்றையும் படைத்தார், படைத்த அனைத்தையும் நல்லதென அவர் வந்து பார்க்கிறாரு. அப்போ நீங்களும் நானும் நல்லவற்றை பற்றி கொள்கின்றோமா? எப்படி இந்த புதையலை கண்டவுடனே அந்த நில உரிமையாளர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அதை அப்படியே மூடி வச்சுட்டு தன்னிமிருக்கு எல்லாவற்றையும் விற்று அதை பெற்றுக்கொள்கிறாரோ, வாங்கி கொள்கிறாரோ, அதே போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் அழிந்து போகக்கூடியவை. அப்போது எனக்கு மதிப்புள்ளது எது அல்லது வந்து களிப்பூட்டுவது எது, இதை நான் வந்து முதல்ல தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். என் உடலுக்கு இன்பம் கொடுக்குது, என் வாழ்க்கைக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்குது, அதாவது ஒரு டெம்பரல் ஹாப்பினஸ், அது வந்து ஒரு நிரந்தரமற்ற மகிழ்ச்சியை கொடுக்குது. கொஞ்ச நேரம் தான் பிடிக்கிறாங்க இல்லையா, இன்னும் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம், அதுக்கப்புறம் என்ன உடனே புலம்பல், ஒரே புலம்பல். நேற்று ஒரு சகோதரர் வந்தார், அந்த சகோதரர் என்கிட்ட பேசுகிறாரு, எனக்கு வந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு தோணுது ஃபாதர், ஒரு இந்து சமயத்தை சார்ந்தவர். நான் சொன்னேன் உங்களுக்கு அவர்கிட்ட விசாரித்தேன், 3 பிள்ளைங்க, அந்த 3 பிள்ளைங்களை விட்டு உங்களுக்கு எப்படி தற்கொலை பண்ணக்கூடிய எண்ணம் வருது? நீங்கள் யோசிங்க, வரவுக்கு செலவு பண்ணுங்க, அகலக்கால் வைக்காதீங்க, வீட்டுக்கு போங்க, வீட்டை விட்டு 2 நாளாச்சுங்கிறீங்க, வீட்டுக்கு போங்க, பிள்ளைகள்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க, மனைவியோட பிள்ளையோட உட்காந்து பேசுங்க, பேசி நல்ல முடிவெடுங்க. என்ன கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இன்னும் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து நல்ல ஒரு சாட்சியம் பகரக்கூடிய குடும்பமாக நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரர்கிட்ட நேற்று நான் வந்து பேசினேன். இப்போ பிரியமானவர்களே, அவர்கிட்ட கேட்குறப்ப சொல்கிறார், நீங்கள் குடிக்கிறீங்களா? சமீப காலமாக குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஃபாதர். நான் சொன்னேன், எவ்வளோ? ஒரு 300 ரூபா செலவு பண்ணுவீங்களா? ஆமாம் ஃபாதர். அந்த 300 ரூபாய்க்கு நீங்கள் 1 கிலோ கறி எடுத்தால் கூட குடும்பமாக உட்காந்து சாப்பிட்லாமே. நீங்கள் குடிக்கிறதுனால உங்களுக்கு நிம்மதி இல்லை, குடும்பத்துக்கு நிம்மதி இல்லை இல்லையா? அப்புறம் எதுக்கு அந்த சனியில் குடிச்சு தொலைகிறிய? அதை விட்டுருங்க, உங்கள் குடும்பத்துக்கு நல்ல பிள்ளையா, நல்ல ஒரு கணவனா, நல்ல ஒரு தந்தையா நீங்கள் வந்து இருங்க அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன்கிட்ட நான் வந்து பேசினேன். இப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்தில் நன்மையான காரியங்கள் நிறைய இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதெல்லாம் விட்டுடுறோம், நம்ம தவறான வழிகளை பின்பற்றுறோம். இப்படி பின்பற்றுறதுனால நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்முடைய விளைவுகள், நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அது என்ன செய்யுது, நமக்கு வந்து தண்டனையை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஒரு சின்ன விளக்கத்தை நான் வந்து கொடுக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, பல நேரங்களில் நம்முடைய கடவுள் தண்டிக்கிற கடவுள்னு சொல்கிறோம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நம்முடைய கடவுள் தண்டிக்கலை, மாறாக நம்முடைய செயல்கள் தான் நம்மை தண்டிக்கின்றன. உதாரணமாக எரேமியா புத்தகம் அதிகாரம் 2 இறை வார்த்தை 13 வாசிக்கிறோம், என் மக்கள் 2 தீச்செயல்கள் செய்தார்கள், பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகி என்னை புறக்கணித்தார்கள், தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்க, செய்தி வாசகத்தில் சொல்கிறாரு, ஒளி உலகிற்கு வந்திருந்தோம், தம் செயல்கள் தீயனவாயிருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இங்கே 2 தீச்செயல்கள். ஒன்று என்ன அப்படின்னா, பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாக என்னை புறக்கணிக்கிறாங்க, நான் தான் அவங்களுக்கு பொங்கி வழிந்தோடும் நீரூற்று. நீரோடையோர் என்னோட இருந்தாங்க அப்படின்னா, அவங்க நீரோடையோர் நடப்பட்ட மரங்களைப் போல ஒவ்வொரு நாளும் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, அவங்க அதை புறக்கணிச்சிட்டாங்க. இரண்டாவது, இது தங்களுக்குள்ளாகவே என்ன அப்படின்னா, தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகள் வந்து குடைந்து கொள்கிறார்கள். எனக்கு கடவுள் தேவையில்லை, நான் குடிச்சேன்னா நான் நிம்மதியாக இருப்பேன், என் நண்பர்களோட போய் ஊர் சுற்றுனேன் அப்படின்னா நான் நிம்மதியாக இருப்பேன், அல்லது வந்து கூத்தடித்தேன் அப்படின்னா நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கோயிலுக்கு போகாமல், ஜெபம் பண்ணாமல், ஆன்மீக காரியங்களில் ஈடுபடாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என் நண்பனோடு இருந்தால் போதும்பா, நான் சந்தோஷமாக இருப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நாம் புறக்கணிக்கிறோம். இந்த நண்பனும் ஒரு நாள்
மனம் மாறுவதற்கு, நமக்கெதிராக அல்லது உங்களுக்கு எதிராக கிளர்ந்தெழுவதற்கு வாய்ப்புகள் ஏராளம். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படி செய்கிறதுனால என்ன விளைவு வருகிறது? 19வது வசனத்தில் இறைவாக்கினர் எரேமியா சொல்கிறாரு, உன் தீச்செயலே உன்னை தண்டிக்கும், உன் பற்றுறுதியின்மையே உன்னை கண்டிக்கும். உன் கடவுளாகிய ஆண்டவராம் என்னை புறக்கணித்து தீயது எனவும் கசப்பானது எனவும் கண்டுணர்ந்து கொள். என்னை பற்றி அச்சமே உன்னிடம் இல்லை என்கிறார் என் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் என்று குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, உன் தீச்செயலை உன்னை தண்டிக்கும். கடவுள் தண்டிக்கலப்பா. நான் செய்யக்கூடிய வினை அது நல்லதாக இருந்துச்சு அப்படின்னா நான் நல்லதை பெற்றுக்கொள்கிறேன். நான் பேசுறது செய்கிறது கெட்டதாக இருந்துச்சு அப்படின்னா அதற்குரிய கைமாற்றை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆகவே இந்த நாளில் நாம் முடிவெடுக்கணும். இந்த உலகத்தில் ஒளி இருக்கிறது, கடவுள் இருக்கிறார், நல்லது இருக்கிறது, மதிப்புள்ள காரியங்கள் நிறைய இருக்கிறது, நம்முடைய வாழ்வை செழுமைப்படுத்தக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. அதை நான் பற்றி கொள்கிறேனா அல்லது என் கண்களுக்கு களிப்பூட்டக்கூடிய, என் உணர்வுகளுக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய, சிற்றின்பத்தை தரக்கூடிய அல்லது என்னுடைய உடலுக்கு சிற்றின்பத்தை தரக்கூடிய காரியங்களை நான் பற்றி கொள்கிறேனா? கொஞ்சம் இந்த நாளில் இந்த திருப்பலியில் நம்ம யோசித்து பார்ப்போம். கடவுள் நம்மளை தண்டிக்கலை, மாறாக நம்முடைய தீச்செயல்கள் நம்மை தண்டிக்கிறது. ஆகவே நல்லதை நாம் பற்றி கொள்வோம், கடவுள் கொடுக்கக்கூடிய நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகவே ஒளியாகிய ஆண்டவரை நாம் பற்றி கொண்டு அவரோடு இணைந்து என்றும் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டிய அருளை ஆசிரை இறைவன் நமக்கு தந்திரள வேண்டுமென தொடர்ந்து இந்த பலியில் நம்மையே நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். சகோதரே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தான் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெற செய்யவும்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் இச்சிறப்பான காலத்தில் உம்மை
இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றன. விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் ஒருவரையும் காத்து முடிவெல்லாம் வாழ்வளிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் செபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களை எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்தவாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்பவாரும். ஆமேன். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தன்னுடைய ஒரே மகனையே கையளிக்கும் அளவிற்கு கடவுள் இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார் என்று இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் நாம் கேட்டோம். அந்த மகன் உலகிற்கு ஒளியாக வந்தார். அந்த ஒளியை விட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இருளையே விரும்புகிறோம் என்று இறைவார்த்தை பகிர்வில் நாம் சிந்தித்தோம். இதோ இந்த நேரத்தில் நம்முடைய திருவுடல் திரு ரத்தத்தை நாம் பெற்றிருக்கிறோம்.
நம்முடைய உடலுக்குள்ளாக இதயத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிறார். ஆகவே தன்னுடைய ஒரே மகனையே கையளித்த அந்த ஆண்டவரை, இயேசுவை நாம் ஒவ்வொருவரும் அன்பு கூற நம்முடைய முழு இதயத்தால, முழு உள்ளத்தால, முழு ஆற்றலோடு, முழு வல்லமையோடு அன்பு செய்ய வேண்டிய வல்லமையை, அந்த ஆற்றலை இறைவன் நமக்கு தந்திரள வேண்டுமென அன்பிற்குரியவர்களே, நம்மை நாம் ஒப்பு கொடுத்து இந்த பாடல் வாயிலாக நம் ஆண்டவரை புகழ்ந்து நாம் துதிப்போம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். ஆம் ஆண்டவரே, எபினேசர் என்றார். இம்மட்டுமாய் ஆண்டவர் எங்களை வழிநடத்துகிறார் என்று பொருள். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இம்மட்டுமாய் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்வில் பல போராட்டங்கள், நன்மையான காரியங்கள், நெருக்கடிகள், உடல் சார்ந்த நோய்கள், இன்னும் மனப்பிரச்சனைகள், உறவு சார்ந்த சிக்கல்கள், இதோ நம்முடைய வாழ்வை அழித்துக் கொள்ளலாம் என்கிற தற்கொலை எண்ணங்கள் என்று எதிர்மறையான நிகழ்வுகள் நம்முடைய வாழ்வில் வந்தாலும் இம்மட்டுமாய் ஆண்டவர் நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறார், நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். இதோ நமக்கு சகாயங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இதோ இந்த நேரத்தில் எபினேசரே, எபினேசரே, உம்மை நான் அன்பு கூறுகிறேன், உம்மை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி இதோ இம்மட்டுமாய் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நினைத்து ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். ஆம் ஆண்டவரே, உம்முடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு நீர் கையளித்திருக்கிறேன். தண்டனை திருப்பளிப்பதற்கல்ல, மாறாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்வு பெறுவதற்காக, அதுவும் நிலை வாழ்வை பெறுவதற்காக ஆண்டவரே இயேசுவே உம்முடைய மகனை கையளித்திருக்கிறேன். தெய்வமே, இதோ இந்த நாளில் அவருடைய உடலையும் இரத்தத்தையும் நாங்கள் உட்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இதோடைய இதயத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறார். இந்த ஒளியின் தன்மைகளை கொண்டிருக்கிறார். உலகிற்கு ஒளியாக வந்திருக்கிறார். ஆண்டவரே இயேசுவே, தெய்வமே, இம்மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்தமுடைய மேலான உடனிருப்பிற்காக, ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எபினேசராக இருந்ததற்காக எங்களுடைய போராட்டங்கள், நெருக்கடிகள், சொல்லன்னா துயரங்கள், அவமானங்கள், இழி சொல்கள், ஆண்டவரே எல்லாவற்றிலும் இருந்தோம் நீர் எங்களை பாதுகாத்ததற்காக, எந்த விதமான தீங்கும் பொல்லாப்பும் அணுகாதபடி நீர் எங்களை வழி நடத்தினதற்காக
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, இதோ வரக்கூடிய நாட்களிலும் உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ளாய் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தெய்வமே, இதோ இந்த உலகத்தில் ஒளியின் தன்மைகள் நிறைய இருக்கிறது ஆண்டவரே. வாழ்வின் மதிப்பீடுகள், நன்மையான காரியங்கள் நிறைய இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் அன்பு தகப்பனே, இதோ நாங்கள் பல நேரங்களில் அதோ எங்களுடைய கண்களுக்கு களிப்பூட்டக்கூடிய அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, இதோ நாங்கள் இருளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, இருளை விரும்பக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் ஆண்டவரே. அடிமைப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்பா. இதோ இந்த நாளில் ஆண்டவரே, இறை வார்த்தை வழியாக எங்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை நீர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே. எதை நாங்கள் பின்பற்ற வேண்டும், யாருக்கு நாங்கள் செவிமடுக்க வேண்டும் ஆண்டவரே. ஒளியின் தன்மைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒளியாகி உம்மை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே இயேசுவே, உம்மை நாங்கள் முழுமையாக பற்றி கொண்டு வாழ, உம்மோடு இணைந்து இருக்க ஆண்டவரே, எங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர, பிறருக்கு ஒளியாக வாழ எங்களுக்கு தேவையான ஆவியானுடைய அபிஷேகத்தை, வல்லமையை நிறைவாய் தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசுவே, இதோ இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்கிற பயணங்களை உம்முடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்கள் குடும்பத்தின் மேல் அசைவாடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது எங்கள் குடும்பத்திற்கு எதிராக எழக்கூடிய எல்லா விதமான தீமையின், அந்தகார இருளின் ஆதிக்கங்கள் அனைத்திலும் இருந்தோம், மக்களுடைய தவறான பார்வைகள், சொல்லடிகள் அனைத்திலும் இருந்தோம் தெய்வமே, நீர்தாமே எங்களுக்கு விடுதலை கொடுத்தருளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்னும் பின்னும் இடமளமாய் இருப்பதாக ஆண்டவரே. யோபுவையும் அவருடைய குடும்பத்தாரையும் வேலியமைத்து காத்தது போல இதோ எங்களையும், எங்கள் குடும்பங்களையும், எங்கள் உலகத்தையும், நாங்கள் வாழ்கிற எங்களுடைய வாழ்விற்கு துணையாயிருக்கக்கூடிய எல்லா படைப்புகளையும் உம்முடைய தூதர்களை கொண்டு வேலியமைத்து காத்திருளும்படியாய், எந்த விதமான பொல்லாப்பு விபத்தும் அணுகாதபடி எங்களை வழிநடத்திடும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கி இருக்கவும் வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. துன்பத்தில் வாடும் மக்கள்
மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.